ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இது வந்து உடச்ச பருப்பு. 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். இதையும் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தோடையே அப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. அவல் நல்லா உங்களுக்கு ஊறி வந்துடும். தண்ணி எக்ஸஸாக ஊற்றி ஊற வைக்கணும்னு தேவையில்லை. இந்த தண்ணியெலாம் வடிச்சிட்டு இப்படி வச்சிங்கனாலே ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். இப்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்ச பயிரில் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். பல்ஸில் வச்சு ஒரு 2-3 தடவை அரைச்சிங்கன்னா இது போல் நல்லா உங்களுக்கு கொரகொரப்பாக கிடைக்கும். இப்போது இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அவல் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு தக்காளி உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கேரட், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம சுட்டு எடுக்கலாம். இது சுடுறதுக்கு ஒரு தோசை தவா சூடு பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு லேசாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த சைஸில் நீங்கள் சுட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கையால் இப்படி தண்ணி நினச்சிட்டு லேசாக தட்டி விட்டுக்கோங்க. நல்லா மெல்லிசாக இது போல் தட்டிக்கோங்க. இதில் தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக கலர் மாதிரி வந்திருக்கு. இது நம்ம திருப்பி விடலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம பயிறு வேக வச்சு கொடுத்தா கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சுட்டு கொடுத்தோன்னா கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.